ஸோ நம்ம இன்னைய கிளாஸஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸஸ், எஃபிஷியன்சி, இந்த பேரலல் ஆப்ரேஷன் எல்லாமே இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ லாஸஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், இழப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இழப்புகள் டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன இழப்புகள் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச இழப்புகள்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன இழப்புகள் இருக்கலாம்? காப்பர் லாஸ். சரி, காப்பர் லாஸ் வேறு. காப்பர் லாஸ் வேறு சார் ஹிஸ்டரிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸ். ஹிஸ்டரிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸஸ், அவ்வளோதானா? வேறு கோர் லாஸ் சார். கோர் லாஸஸ்ன்னு ஒன்று இருக்கா? சரி, கோர் லாஸஸ். சரி, கோர் லாஸஸ் வச்சுக்கோங்க. வேறு இருங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? காப்பர் லாஸ் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? காப்பர் லாஸ்க்கு அப்புறம் என்ன? அயன் லாஸஸ் சொல்லியிருக்கீங்க. அயன் லாஸ் இல்லைனா கோர் லாஸ் சார், அந்த ஒன்று தான் சார். அயன் லாஸ் இல்லைனா கோர் லாஸஸ். வேறு ஸோ இது வந்து எடி கரண்ட் லாஸ். சரி, நானே சொல்லிடுறேம்மா, விடுங்கம்மா, நானே சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்க. இப்போ பாருங்கள், லாஸஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து மேஜர் லாஸஸ் மைனர் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது வந்து இப்போ இழப்புகளை பொறுத்த வரைக்கும், டிரான்ஸ்ஃபார்மரோட இழப்புகளை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற இழப்புகளை பொறுத்த மட்டும் ரெண்டு வகையான இழப்புகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா மேஜர் லாஸஸ், மேஜராக அக்கறாகிறது, ரைட்டா, அதிகப்படியாக இதில் அக்கறாகிற லாஸஸ். இன்னொன்று வந்து மைனர் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மேஜர் லாஸஸ்னால் என்னென்ன, மேஜர் லாஸஸில் என்னென்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது என்னென்ன, நமக்கு டிரான்ஸ்ஃபார்மருங்கன்னா வந்து ஒரு கோர் இருக்கும். இந்த கோர் எதனால் ஆயிருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் அயன் சிலிக்கான் சார். அயன்னு சொல்லணுமா? அப்படியே சொல்லணும். சிலிக்கான் ஸ்டீல்லாம் இருக்கும். சரியா? சிலிக்கான் ஸ்டீல், சிஆர்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் ஸ்டீல்லாம் இருக்கும். இது வந்து சிஆர்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அப்புறம் கோர் இருக்கும். இந்த கோருக்கு அப்புறம் வேறு என்ன பார்ட் இருக்குன்னா வைண்டிங் இருக்கும், ரைட்டா. கோர் இருக்கும், இன்னொரு பார்ட் என்ன இருக்கும்? வைண்டிங் இருக்கும். ஸோ அப்போ இது மேஜர் லாஸஸ்னால் இந்த ரெண்டும் தான். ஸோ என்ன மேஜர் லாஸஸில் இருக்கும் அப்படின்னா, இது வந்து கோர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது கோர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சிலிக்கான் ஸ்டீல் மெட்டீரியல் ஆகிருக்கும். சிஆர்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் ஸ்டீல் மெட்டீரியல் ஆகிருக்கும். இந்த கோரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வார்னிஷ் பண்ணுவாங்க, அப்புறம் இது லேமினேட் பண்ணுவாங்க. எதுக்காக லேமினேஷன் பண்ணுறாங்க? எதுக்காக கோரை லேமினேஷன் பண்ணுறாங்க? லேமினேட் பண்ணலாம், ஒன்று கனெக்ட் ஆயிருங்க சார், ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோமா அப்படின்னா, இதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, எடி கரண்ட் லாஸஸை குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ லாஸஸில் எடி கரண்ட் லாஸஸ்னு ஒன்று இருக்குது. அந்த எடி கரண்ட் லாஸஸை குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஸோ இதில் ஃப்ளக்ஸ், இதுக்கு வந்து சப்ளை அப்ளை பண்ணுறீங்க. இப்போ சைன் வேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த வைண்டிங்கை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. இந்த ஃப்ளக்ஸ் என்னவாகும்? இந்த ஃப்ளக்ஸ் இந்த கோர் வழியாக அப்படியே இங்கேருந்து இங்கே வந்து கடத்தப்படும், ரைட்டா. இங்கேருந்து இங்கே கடத்தப்பட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் செகண்டரி வைண்டிங்கில் இன்டியூஸ் ஆகும், அதாவது வந்து தூண்டப்படும் இல்லையா. அப்படிங்கும்போது இந்த ஃப்ளக்ஸ் இந்த கோரில் ட்ராவல் ஆகுது இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இந்த காந்த விசை இருக்குது இல்லையா, காந்த விசை கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை காந்தப்புலம்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த காந்தப்புலம் வந்து இந்த கோர் வழியாக, சரிங்களா, அந்த இரும்பு வழியாக வந்து ஒரு வைண்டிங்லேருந்து இன்னொரு வைண்டிங்க்கு கடத்தப்படும் போது இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இந்த கோர் இருக்கு இல்லையா, இந்த கோரில் இந்த ஃப்ளக்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது இந்த கோர் வந்து மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். என்னவா ஒர்க் ஆகும்? மேக்னெட்டாக ஒர்க் ஆகும், அதாவது காந்தமாக ஒர்க் ஆகும். சரிங்களா? காந்தமாக ஒர்க் ஆகும். அப்படி காந்தமாக ஒர்க் ஆகும்போது சப்ளை கொடுத்தனா மேக்னடைசேஷன் நடக்கும், அதாவது காந்தமயமாக்கல் நடக்கப்படும். சப்ளை எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த காந்தமயமாக்குதல் வந்து திருப்பி நியூட்ரல் ஆகிடும், டிமேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிமேக்னடைசேஷன் நடக்கும், டிமேக்னடைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது ஒரு வகையான இழப்பை ஏற்படுத்தும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹைஸ்டெரிசிஸ் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டு. இந்த ஹைஸ்டெரிசிஸ் லாஸஸ் இல்லாமல் இந்த ஃப்ளக்ஸு மூவ் ஆகும்போது, இந்த இடத்துல ஃப்ளக்ஸு மூவ் ஆகுது இல்லையா, மூவ் ஆகும்போது இந்த வைண்டிங்கை கட் பண்ணும். அப்போ அந்த வைண்டிங்கை கட் பண்ணுறப்ப இங்கே ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் உருவாகும். அது வந்து எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க? எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்ன ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து கோர் லாஸஸ், அதாவது கோர் இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து வைண்டிங் லாஸஸ். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் தான் இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோரை தான் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா அயன்னு சொன்னீங்க. ரெண்டும் ஒன்று தான், அயன்னாலும் கோர்னாலும் ஒன்று தான். அயன் லாஸஸ் கோர் லாஸஸ்னாலும்
ஒன்று தான். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குது, அதனால டிரான்ஸ்ஃபார்மர் கோர் லாசஸ். இந்த வைண்டிங் லாசஸ்னு சொல்லலாம். இதில் அப்படின்னா காப்பர் லாசஸ்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படின்னா என்ன சொல்லலாம்னா காப்பர் லாசஸ்னு சொல்லலாம். ஏன் காப்பர் லாசஸ்னு சொல்கிறோன்னா இந்த வைண்டிங் வந்து காப்பரால் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கும், அதனால் வந்து காப்பர் லாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கோருங்கிறது அயனால், அதாவது இரும்புனால் செய்யப்பட்டிருக்கும், சிலிக்கான் ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருக்கும், அதனால் வந்து இதை கோர் லாஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கோர் லாஸஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகெயின் இந்த கோர் லாஸஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா, சரிங்களா, எட்டி கரண்ட் லாஸஸ், அதாவது வந்து ஹைஸ்டெசிஸ் லாஸஸ், இன்னொன்று வந்து எட்டி கரண்ட் லாஸஸ். தமிழ்லையும் அதான், இங்கிலீஷ்லேயும் அதுதான். எட்டி கரண்ட் இழப்பு, ஹைஸ்டெசிஸ் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கோர் லாஸஸ். சரிங்களா? வைண்டிங் லாஸஸ் ஒன்றே ஒன்று தான். வைண்டிங் லாஸஸ் அப்படின்னா I2R லாஸஸ் தான் வைண்டிங் லாஸஸ். சரிங்களா? I2R லாஸஸ், இது வந்து வைண்டிங் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இதில் வந்து நிலையான இழப்பு, மாறுதல் தன்மை கொண்ட இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸ் அப்படின்னா, நிலையான இழப்பு அப்படின்னா அது வந்து கோர் லாஸஸ். சரிங்களா? நிலையான இழப்புனா அது கோர் லாஸஸ்ஸு. இது வந்து வேரியபிள் லாஸஸ் அப்படின்னா அது வந்து வைண்டிங் லாஸஸ். இதுதான் வந்து வேரியபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ பிஹெச்னா என்ன, பிஇனா என்ன? அதாவது வந்து இப்போ கோர் லாஸஸை எப்படி பிரிக்கிறோன்னா, இந்த பிஹெச்சும் பிஇயும் சேர்ந்தது தான் வந்து கோர் லாஸஸ். இப்போ பிஹெச்சை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பிஹெச் அப்படின்னா என்ன, பிஹெச்னா வந்து ஹைஸ்டெசிஸ் லாஸஸ். ஹைஸ்டெசிஸ் லாஸ்னால் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஹைஸ்டெசிஸ் லாஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரைட்டா, இந்த தமிழ்லையும் அதான், இங்கிலீஷ்லேயும் அதுதான். அது வந்து மேக்னடைசேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது ஹைஸ்டெசிஸ் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இலை மாதிரி இருக்கும். அதாவது மேக்னடைசேஷன் டிமேக்னடைசேஷன் நடக்கும்போது, சரிங்களா, இங்கே பாருங்களேன், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பிஹெச் கர்வ் வரைஞ்சிக்குவாங்க. சரிங்களா? இது பி, இது பி, இது ஹச். சரிங்களா? பிஹெச் கர்வ் வரைஞ்சிக்கிட்டு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இலை மாதிரி இருக்கும். இது ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு இலை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தோராயமாக வச்சுக்கோங்களேன், ஒரு இலை மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து இது இவ்வளோ தூரம் இப்படி போகும், இது வந்து இப்படி வரும். சரிங்களா? இப்படி வரும். இது வந்து மேக்னடைசேஷன் டிமேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதாவது காந்தமயமாக்குதல், அந்த காந்தமயத்தை திருப்பி காந்தமயம் இழக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் நடக்கும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் போயிட்டு வரதுனால தான் நடக்கும். ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் அது சேஞ்சஸ் ஆகிறதுனால, ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதுனால நடக்கும். சரிங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு, இதில் என்ன ஃபார்முலா பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த ஹைஸ்டெசிஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா பயன்படுத்துவாங்கன்னா, பிஹெச் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா, பிஹெச் ஈக்குவல் டு சீட்டா. அது வந்து சீட்டாங்கிறது ஸ்ட்ரென்மென்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. பி மேக்ஸிமம், இந்த இடத்துல எக்ஸ் போடுவாங்க, பி மேக்ஸிமம் அது 1.6 வரும், அதனால் அதை போடுறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எஃப் இன்ட்டு பி. இந்த எக்ஸுங்கிறது 1.6 ஃபார் சிலிக்கான் ஸ்டீல். சரிங்களா? இந்த இடத்துல எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இந்த இடத்துல எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, வேறு ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் தெரிஞ்சது தான். ரைட்டாக, அவங்களுக்கு மற்றது எல்லாமே தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டி கரண்ட் லாஸஸ். இந்த எட்டி கரண்ட் லாஸஸ் என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். எட்டி கரண்ட் லாஸஸ் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, KB ஸ்கொயர்ட். இந்த பீனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். KB ஸ்கொயர்ட் F ஸ்கொயர்ட் இன்ட்டு T ஸ்கொயர்ட். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சார். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, வெரி குட். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அவ்வளோதான். சரிங்களா? பீனா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எட்டி கரண்ட் டைரக்ட்லி, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஃபேக்டரு. ரைட்டா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஃபேக்டரு. எட்டி கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T ஸ்கொயர்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைஸ்டெசிஸ் லாஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். இது ரெண்டும் தெரியணும், கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது ரெண்டும். சரிங்களா? ஸோ இப்போ இதனோட திக்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த திக்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திக்னஸ் வந்து 0.35 mmலேருந்து 0.5 mm வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதுக்கும் லோடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? இதுக்கும் லோடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. போன தடவை உங்கள் பரீட்சையில் ஒரு தடவை என்ன கேட்டாங்க அப்படின்னா, 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு, சரிங்களா, 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு
இந்த டீயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. டீயோட வேல்யூ வந்து 0.5 mm இருக்கும். நான் முன்னமே சொன்னேன் 0.35லேருந்து 0.5 mm வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன், ரைட்டா? 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 0.5 mm தான் நம்ம திக்னஸ் போடணும், ஓகேவா? திக்னஸ் போடணும். அப்போ தான் எடி கரண்ட் லாஸஸ் வந்து குறைவாக இருக்கும், சரியா? 60 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் வந்து 0.35 தான் போடணும், லேமினேஷன் போடணும். லேமினேஷனோட திக்னஸ்ஸு, இந்த டீங்கிறது லேமினேஷனோட திக்னஸ்ஸு, ஓகேவா? ஸோ அதுதான், இது ரெண்டும் இல்லை. இது வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட் லாஸஸுக்கும் லோடுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த இடத்துல லோடு அப்பியர் ஆகுதோ, லோடோட எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த நேரத்தில் மட்டும்தான் கரண்ட் வந்து வித்தியாசப்படும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து லோடில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் சோர்ஸில் கனெக்ட் பண்ணிங்கனாலும் கரண்ட் எங்கே வேரி ஆகுதோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸஸும் வேரி ஆகும். ஸோ அதை வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதை கடந்து வேறு என்ன லாஸஸ் இருக்குது அப்படின்னா, மைனர் லாஸஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த மைனர் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரே லோட் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது உங்களுக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரே லோட் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரே லோட் லாஸஸ் வந்து காப்பர்லேயும் இருக்கும், அயான்லேயும் இருக்கும், சரிங்களா? காப்பர்லேயும் இருக்கும், அயான்லேயும் இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டைஎலக்ட்ரிக் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும் போதுமானது, சரிங்களா? அந்த டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலை பொறுத்து இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கும். அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் ஒரு விதமான இழப்புகள் இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் லாஸஸ்ஸு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மின்மாற்றியில் ஏற்படக்கூடிய இழப்புகள் ரெண்டு இழப்புகள் தான். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் இழப்பு, இன்னொன்று வந்து வேரியபிள் இழப்பு, நிலையான இழப்பு, இன்னொன்று வந்து மாறுதலுக்கு உட்பட்ட இழப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ வந்து இழப்புகள் மாறுபடும் அப்படின்னா, கரண்ட்டு வேரி ஆனால் மட்டும்தான் இழப்பு வந்து மாறுபடும், சரிங்களா? அப்போ வந்து கோர் லாஸஸில் இது மாறுபடும் அப்படின்னா, லாஸஸ் மாறுபடாது. ஏன் மாறுபடாது அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற விஷயம் வந்து காமனாக இருக்கும், அதுக்கும் லோடுக்கும் சம்மந்தம் இல்லை. லோடு வேரி ஆகும் போது இழுத்து பிடிச்சி அதை கரண்ட்டு வந்து மேலே ஏறி குறையணுங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் அதை சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த நோ லோட் கரண்ட்டும், அதாவது நீங்கள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, I0 = I μ ப்ளஸ் IMன்னு, அதாவது வந்து ஒர்க்கிங் காம்போனண்ட் மேக்னடைசிங் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் காம்போனண்ட் மேக்னடைசிங் காம்போனண்ட் சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கிங் காம்போனண்ட்டும் மேக்னடைசிங் காம்போனண்ட்டும் இந்த கான்ஸ்டன்ட் லாஸஸுக்கு வந்து சப்ளை பண்ணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட பயனுறு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட பயனுறு திறன், எஃபிஷியன்சி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது வந்து ஒரு மின்மாற்றியோட, சரிங்களா, பயனுறு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்மாற்றியோட பயனுறு திறன் இல்லை எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பயனுறு திறன், ஓகேவா? ஸோ இதை என்ன இங்கிலீஷில் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் பார்ப்போம். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? அவுட்புட் பை இன்புட் இன் 100. அவ்வளோதானா? அது சொன்னால் போதுமா? அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிறது, எஃபிஷியன்சி என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பயனுறு திறனை இந்த மாதிரி சொல்கிறாங்க. எஃபிஷியன்சிங்கிறது அவுட்புட் பவர், சரிங்களா? அவுட்புட் பவர், அதாவது நம்ம செகண்டரியில் எடுக்கிறோம் இல்லையா பவரு, அந்த பவர் டிவைடட் பை இன்புட் பவர், சரிங்களா? டிவைடட் பை இன்புட் பவர், சரிங்களா? இதை பர்சன்டேஜில் சொன்னீங்க அப்படின்னா இன்ட்டு 100, ஓகேவா? இன்ட்டு 100, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. சரி, வேறு எப்படி லாஸஸை வச்சு சொல்கிறது அப்படின்னா, அவுட்புட் பவர் டிவைடட் பை, சரிங்களா, இந்த இன்புட் பவர் இருக்கு இல்லையா? ஸோ இன்புட் பவர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த இன்புட் பவருங்கிறது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா, அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்புட் பவர். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன எழுதலாம், அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ் அப்படின்னு எழுதலாம், அதாவது இழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்டு 100 தான் வந்து
மின்மாற்றியோட பயனுறு திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட சதவீதம், அதாவது எஃபிஷியன்சி அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 95லேருந்து 98% வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எவ்வளோ தூரம் இருக்குன்னா 95லேருந்து 98% வரைக்கும் இருக்கும். இது பரீட்சையில் கேட்பான். சரிங்களா? ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பான். சரிங்களா? ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி ப்ராக்டிக்கலாக எவ்வளோ இருக்குன்னா 95%லேருந்து 98% வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பான். நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் இது இருக்குது எப்படின்னா, இழப்புகள் லாஸஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப கம்மியாக அடிச்சிடக்கூடாது. அது தப்பு. 95லேருந்து 98% வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி இருக்கலாம். ரைட்டுங்களா? நீங்கள் அப்போ என்ன அர்த்தம், அப்ளை பண்ணுற இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம், 2%லேருந்து 5% வரைக்கும் தான் லாஸஸ் இருக்கணும். லாஸஸ் இருக்கலாம். சரிங்களா? லாஸஸ் இருக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம்னா 95%லேருந்து, சரிங்களா, 95%லேருந்து 98% வரைக்கும் இருக்கலாம். ஆனால் 100% இருக்காது. கண்டிப்பாக இருக்கலாம். அப்போ லாஸஸ் எவ்வளோ இருக்குன்னா 2%லேருந்து 5% வரைக்கும் லாஸஸ் இருக்கலாம். சரிங்களா? இது 2 கான்செப்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? வேறு என்ன இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, வேறு நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சது. அந்த லாஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். இந்த லாஸஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சொன்னோம், ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டை வச்சு நம்ம என்ன லாஸஸ் கண்டுபிடிக்கலாம்னா கோர் லாஸஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஷார்ட் சர்க்யூட்டை வச்சுக்கிட்டு என்ன லாஸஸ் கண்டுபிடிக்கலாம்னா வைண்டிங் லாஸஸ், அதாவது வந்து எப்படின்னா வேரியபிள் லாஸஸ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? வேரியபிள் லாஸஸ் கண்டுபிடிக்கலாம். இதில் வேரியபிள் லாஸஸ் கண்டுபிடிக்கலாம், இதில் வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸ் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இவ்வளோதான் எஃபிஷியன்சியை வேறு எப்படி நம்ம கேவிஏ எம்இஏலாம் சொல்லலாம் அப்படின்னா, எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்னும் இன்டெப்த்தாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, பாருங்கள், எஃபிஷியன்சி ஈக்குவல் டு நமக்கு அவுட்புட் பவர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மரை என்ன ரேட்டிங்கில் சொல்லுவோம், கேவிஏன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன சொல்லுவோம்னா கேவிஏன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பவர்னு சொல்லியிருக்கேன், கேவிஏ. சரிங்களா? கேவிஏ அவுட்புட் இன்ட்டு பவர் ஃபேக்டர், ரெண்டும் ஒன்று தான். பவர்னா பவர் ஃபேக்டர் வரும், காஸ்பை வரும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூவு இன்ட்டு கீழே வந்து என்ன சொல்லியிருக்கோம், கீழே வந்து இன்புட் பவர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்புட் பவர்னு சொன்னோமா இல்லையா. இன்புட் பவர் எது சேர்ந்தது, இன்புட் பவர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இன்புட் பவர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது எப்படி எழுதலாம், கேவிஏ அவுட்புட் பவரு இன்ட்டு பவர் ஃபேக்டர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அவுட்புட் பவர். சரிங்களா? ப்ளஸ் லாஸஸில் காப்பர் லாஸஸ் ப்ளஸ் வைண்டிங் லாஸஸ். சரிங்களா? காப்பர் லாஸஸ் ப்ளஸ் வைண்டிங் லாஸஸ் இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பர்சன்டேஜில் வேணும்னா இன்ட்டு 100 இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? இவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து எஃபிஷியன்சி, அதாவது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பயனுறுத்துறதுக்கான ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனா ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க, பெரிய லெவலில் உங்களுக்கு தேரி இருக்காது, ஃபார்முலாவில் மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா முக்கியமான ஒரு 1 மார்க்கு. இந்த பயனுறு திறன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து உயர்ந்த அளவு, அதாவது மேக்ஸிமம் வந்து எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படின்னா, சரிங்களா, அதிகபட்சமாக மேக்ஸிமம் வந்து நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா காப்பர் லாஸஸும், சரிங்களா, வைண்டிங் லாஸஸும் சமமாக இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் லாஸஸும், சரிங்களா, கான்ஸ்டன்ட் லாஸஸும் வேரியபிள் லாஸஸும், சரிங்களா,
வேரியபிள் லாஸஸும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும், மேக்ஸிமம் வந்து எஃபிஷியன்சியாக அச்சீவ் பண்ண முடியும். இது முக்கியமான ஒரு 1 மார்க்கு. இதை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா பர்சன்ட்லையும் கேட்பாங்க. வாட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி? அதாவது வந்து ஒரு 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 மின்மாற்றியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து அதிகபட்சம்னு சொல்லலாம், இல்லை உயர்ந்த அளவிலான திறனை வெளிப்படுத்துறதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்பான். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு உயர்ந்தபட்ச பயனுறு திறனை அடைகிறதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்பான். ரைட்டா? இங்கிலீஷில் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு கேட்பான். என்ன கண்டிஷன் அப்படின்னா காப்பர் லாஸஸும் வைண்டிங் லாஸஸும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அதாவது கான்ஸ்டன்ட் லாஸஸும் வேரியபிள் லாஸஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக காதில் வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியம். லாஸஸில் வந்து 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். என்ன 2 விஷயம் சொல்லியிருக்கேன்னா, ஒன்று வந்து கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ ரேட்டிங் வந்து ஏன் கேவிஏ அதாவது வோல்ட் ஆம்பியரில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்கம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் வந்து 2 விஷயம், இந்த லாஸஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் ஏன் வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸஸ் வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸும் வேரியபிள் லாஸஸும் சார்ந்திருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் லாஸஸ் வந்து வோல்டேஜையும், வேரியபிள் லாஸஸ் வந்து கரண்ட்டையும் சார்ந்திருக்கும். அதனால் வந்து அதனோட யூனிட் வோல்ட் ஆம்பியர், அதை வச்சு நம்ம ரேட்டிங்கை டிஃபைன் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அந்த உயர்ந்தபட்ச பயனுறு திறனை அடைகிறதுக்கு என்ன கண்டிஷன்னா, கான்ஸ்டன்ட் லாஸஸும் வேரியபிள் லாஸஸும் ஈக்குவலாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆல் டே எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சொல்லிட்டேன்னா, இன்னொன்று வந்து ஆல் டே எஃபிஷியன்சி, அதாவது வந்து ஒரு முழு நாளோட பயனுறு திறன். சரிங்களா? ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் டே எஃபிஷியன்சி. ஆல் டே எஃபிஷியன்சி தப்பாக போட்டேன். ஸோ ஆல் டே எஃபிஷியன்சினா ஒரு முழு நாளோட பயனுறு திறன் என்னவா இருக்கு? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். சார் 24 மணி நேரம் மொத்த அவுட்புட்டு டிவைடட் அவுட்புட், அந்த மொத்த அவுட்புட்டு ப்ளஸ் லாஸஸ் சார். ப்ளஸ் லாஸஸ், அவ்வளோதான். எஃபிஷியன்சினா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? எஃபிஷியன்சினா நமக்கு என்னன்னு தெரியும்? ஒன்றுமே இல்லை. எஃபிஷியன்சினா என்னன்னு தெரியும்? நமக்கு அவுட்புட் பவர் டிவைடட் பை, சரிங்களா, இன்புட் பவர்னு தெரியும் இல்லையா? அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர்னு தெரியும். சரி, ஆல் டே அப்படிங்கன்னு வரும்போது இன்ட்டு 24 ஹவர்ஸ், அவ்வளோதான். 24 ஹவர்ஸ். ஒரு நாளையில் சரிங்களா, வெளியிடக்கூடிய அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் இடையே உள்ள விகிதம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆல் டே எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. இதை பர்சன்டேஜில் சொன்னால் இன்ட்டு 100 போட்டுக்கணும். இது பாருங்கள், இது புரியாமல் இருக்கா? ஏதாவது புரியாமல் இருக்கா? புரியுது இல்லையா? இது ஓகே இல்லை? தெளிவாக இருக்கா இல்லையா? இப்போ பாருங்கள், நம்ம பழைய ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா 24 மணி நேரத்தில் வெளியிடக்கூடிய அவுட்புட் பவரு, அதாவது 24 ஹவர்ஸில் மிஷின் வெளியிடக்கூடிய அவுட்புட் பவரு டிவைடட் பை இந்த இன்புட் பவரை லாஸஸில் எழுதலாம். அப்போ அவுட்புட் பவர் இன்ட்டு 24 ஹவர்ஸ், ரைட்டா, ப்ளஸ் வந்து லாஸஸ். இந்த லாஸஸும் 24 ஹவர்ஸில் பண்ணுறது தான். சரியா? இந்த லாஸஸும் 24 ஹவர்ஸில் இருக்கிறது தான். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோம்னா, எஃபிஷியன்சின்னு போட்டு இப்படி ஒரு டேஷ் போட்டு 24 ஹவர்ஸ்னு போட்டுரும். சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவோம். இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்துக்கங்க, 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய இழப்பு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வோல்டேஜ் ரெகுலேஷன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் மின்னழுத்தத்தை முறைப்படுத்துறது. சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் மின்னழுத்தத்தை முறைப்படுத்துறது. இது ரொம்ப முக்கியமான கான்செப்டை நீங்கள் கவனமாக பார்க்கணும். மின்னழுத்தத்தை முறைப்படுத்துதல், டிரான்ஸ்ஃபார்மரில் மின்னழுத்தத்தை முறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா. அதாவது வோல்டேஜ் ரெகுலேஷன். சரிங்களா. வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது என்ன சிம்பிள் அப்படின்னா, வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது விஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, நோ லோடு வோல்டேஜில், அதாவது மின் சுமை மின் பளு, நோ லோடுனா மின் பளு அற்ற நிலையில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்துக்கும், ரைட்டா, மின் பளு இருக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை, சரிங்களா, மின்பளு இருக்கும்போது இருக்கிற வித்தியாசத்தோட விகிதம் தான் வந்து இந்த மின்னழுத்தத்தை முறைப்படுத்துதல் அப்படிங்கிறது. சார் கீழே நோ லோடு தான் சார் வரும். என்னங்க, கீழே லோடு தாங்க வரும், நோ லோடு வராதுங்க. லோடு தான் வரும், நோ லோடு வராது. நல்லா கவனமாக பாருங்கள். லோடு தாங்க, லோடில் தான் நீங்கள் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் பண்ணணும். நீங்கள் நோ லோடில் எதுக்கு போய் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறீங்க? தேவையில்லையே, தேவையில்லை. இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன், கரெக்டு தாங்க சார். நீங்கள் லோடோட டைமில் மட்டும்தான் நீங்கள் வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணணும், அந்த மின்னழுத்தத்தை முறைப்படுத்தணும். மற்ற நேரத்தில் மின்னழுத்தத்தை முறைப்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க? நோ லோட் டைமில் மின்னழுத்தத்தை முறைப்படுத்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த லோடா நோ லோடா அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா. இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் நான் சப்ளை அப்ளை பண்ணுறேன், ஓகேவா. சப்ளை அப்ளை பண்ணுறேன். இந்த பக்கம் நான் லோடோட கனெக்ட் பண்ணுறேன், லோடில் கனெக்ட் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ வந்து நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ வந்து இந்த சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரைட்டா, அதாவது இந்த சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வோல்டேஜ், சரிங்களா, நோ லோட் வோல்டேஜ், ஓகேவா. மின்பொழு அற்ற நிலையில், மின்பொழுனா லோடு கனெக்ட் பண்ணாதப்ப இருக்கிற வோல்டேஜ், மைனஸ் லோடு கனெக்ட் பண்ணுற போது இருக்கக்கூடிய வோல்டேஜ், சரியா, டிவைடட் பை லோடோட இருக்கிற வோல்டேஜ், இதனுடைய விகிதம். சரி, இப்போ நீங்கள் நோ லோடு ப்ராக்டிக்கலாக பாருங்கள். இப்போ நோ லோடு, நான் இந்த இடத்துல லோடை கனெக்ட் பண்ணல, அந்த இடத்துல லோடை கனெக்ட் பண்ணலை, சரிங்களா, பண்ணலை. நோ லோடில் இருக்கும்போது வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து 250 வோல்டேஜ் கொடுக்குறீங்க, நல்லா அதிகமாக இருக்குண்ணா. 250 வோல்டேஜ் கொடுக்குறீங்க, நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ லோடு கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு கெப்பாசிட்டிவ் லோடுனா உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த லோடு என்னென்ன வகையான லோடு இருக்குது அதை சொல்லுங்கள் முதல்ல. என்னென்ன வகையான லோடு இருக்குது சொல்லுங்கள் சார். நோ லோடு ஃபுல் லோடு தாங்க சார். அது சரி போங்க. நோ லோட் ஃபுல் லோடு தானா? அது என்ன நோ லோடு? லோடுனா என்னன்னு கேட்குறேன். மின் பளு அப்படின்னா என்ன? சிங்கிள் பேஸ் 3 பேஸ் சார். சூப்பரு. இதுவே நீங்கள் புரிஞ்சுக்கலையாப்பா? ஏம்மா லோடு தினேஷே, லோடுனா என்ன தினேஷே? சதீஷே, நான் கெப்பாசிட்டி லோடு, இண்டக்டிவ் லோடு. லோடு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக ஒரு எனர்ஜி மீட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு எனர்ஜி மீட்டர் இருக்குன்னா, இந்த எனர்ஜி மீட்டரில் சரியா எத்தனை ஃபேன் யூஸ் பண்ணுற, ரைட்டா, எத்தனை ஃபேன் கனெக்ட் பண்ணுற, எத்தனை லைட்டு கனெக்ட் பண்ணுற, ஓகேவா. வேறு என்ன, வேறு அதாவது வேறு அயன் பாக்ஸு, மிக்சி, கிரைண்டரு, ஏசி வாஷிங் மிஷினு, இதுதான் லோடு. அந்த லோடை எப்படி பிரிக்கிறான்னா, ஒன்று ரெசிஸ்டிவ்னு பிரிக்கிறான், அதாவது வந்து மின்தடையில் இருக்கக்கூடிய லோடு. இதுக்கு உதாரணம் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற உதாரணம் தான் சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். இண்டக்டிவ் லோடுனா ஃபேன் சார். அயன் பாக்ஸ். நீங்கள் ரெசிஸ்டிவ் லோடு சார், ஒரே நிமிஷம், சாரி ஒரு நிமிஷம். ஹீட்டர் சார். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டிவ் லோடு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரெசிஸ்டிவ் லோடு என்னென்ன இருக்குது? ஒரு நீங்கள் ஹீட்ரு வழக்கமாக யூஸ் பண்ணுறீங்களா? ஹீட்ரு என்ன லோடு? நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ஹீட்ரு இருக்கு இல்லையா? ஹீட்ரு எல்லாம் இருக்கீங்களா? கேட்குதா? கேக்குது சார். விசிபிளா இல்லைங்க சார். விசிபிளா இல்லையா? இப்போ வந்து இந்த மின்பொழுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த லோடு இருக்குது இல்லையா? 3 டைப் ஆஃப் லோடு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு வகையான லோடுகள் எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை, கனெக்ட் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. இது 3ஐயும் ஏதோ ஒன்றில் கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஒன்று ரெசிஸ்டிவ் லோடு, இண்டக்டிவ் லோடு, கெப்பாசிட்டிவ் லோடு. இந்த 3 வகையில் தான் லோடே இருக்கும்.
ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ரெசிஸ்டிவ் லோடில் வந்து நம்ம ஹீட்ரு அதிகப்படியாக பயன்படுத்துவோம், அயன் பாக்ஸ் அதிகப்படியாக ஏற்படுத்துவோம். சரிங்களா? இந்த அதாவது வந்து இண்டக்டிவ் லோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டக்டிவ் லோடை பொறுத்த வரைக்கும் இந்த வைண்டிங் லோடு தான். இந்த ஃபேனு எங்கெங்கெல்லாம் மோட்ரு இருக்கோ அங்கே எல்லாமே அது வந்து இண்டக்டிவ் லோடு தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இண்டக்டிவ் லோடுங்கிறது லீடிங் பவர் ஃபேக்டரா லேகிங் பவர் ஃபேக்டரா? இந்த பவர் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? லீடிங் பவர் ஃபேக்டர் லேகிங் சார், லேகிங். இண்டக்டர்னா லேகிங்கா? ஆமாங்க கரெக்டா? சார். கெப்பாசிட்டன்ஸ் தான் சார் லீடிங். கரெக்டு தான்மா, லேகிங் பவர் ஃபேக்டர் தான். இப்போ இது ப்ளஸில் இருக்குமா மைனஸில் இருக்குமா? மைனஸ். லேகிங்னா ப்ளஸில் இருக்கும். லேகிங்னா ப்ளஸில் இருக்கும், லீடிங்னா தான் மைனஸில் இருக்கும். ஓகேவா? அப்படியே சார் ஆப்போசிட் லீடிங். இல்லைம்மா, லேகிங்னா வோல்டேஜுக்கு வந்து ப்ளஸில் தான் இருக்கும். லேகிங்னா அதனால தான் ப்ளஸ், அது வோல்டேஜ் கரண்ட்டு. சரிங்களா? லேகிங்னா ப்ளஸில் இருக்கும், லீடிங்னா ப்ளஸில் இருக்கும். சரி, லேகிங்னா ப்ளஸில் இருக்கும், லீடிங்னா மைனஸில் இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பவர் ஃபேக்டருக்கு ஆப்போசிட்டில் அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் காட்டுறேன், எப்படின்னு காட்டுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினா தெரியும். இந்த கெப்பாசிட்டியோட பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் பேங்க் இருக்குது. சரிங்களா? கெப்பாசிட்டர் பேங்க் இருக்குது. நம்ம இது பொதுவாக எந்த இடத்துல பயன்படுத்துவோம்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு இல்லையா, பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஃபேக்ட்ஸில் பயன்படுத்துவோம். அந்த இடையில வந்து ரிசீவிங் எண்டு சென்டிங் எண்டு இருக்கும். அந்த இதில் வந்து எப்படின்னா பவர் பிளான்ட்லேருந்து சென்டிங் எண்டில் இருந்து இது அனுப்புவாங்க. எதுனா ஸ்டெப் அப் பண்ணி வோல்டேஜ் அனுப்புவாங்க, அதாவது கரண்ட் அனுப்புவாங்க. அங்கேருந்து ரிசீவிங் எண்டு வரதுக்குள்ளார நம்ம நெய்வேலியிலேருந்து அனுப்புகிறாங்கன்னா சென்டிங் எண்டு அங்கே இருக்கும். ரிசீவிங் எண்டு பெரம்பலூர்னா பெரம்பலூரில் வந்து நம்ம சப்ஸ்டேஷனில் அதை ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இடையில இது பவர் பிளான்ட்டு, இது எஸ்எஸ். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது நேச்சுரல் டிசார்டரில் இதில் கம்பியில் வர கரண்டில் இப்போ 110 kV நீங்கள் இருந்து அனுப்புகிற அப்படின்னா இங்கே 110 kV ரிசீவ் ஆகணும். இந்த 110 kV ரிசீவ் ஆகாமல் ஒரு 90 kV தான் ரிசீவ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இடையில வந்து ஃபேக்ட்ஸ் டிவைசஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டர் பேங்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் ரீடிங் எடுக்க போகிறீங்களே அங்கே போனீங்கன்னா தெரியும். சரிங்களா? பவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கு வந்து கெப்பாசிட்டர் பேங்க் தான் வச்சு காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லோடு. ஸோ இது வந்து லீடிங்கில் இருக்கும். ஸோ லீடிங்கில் இருக்கும்போது இந்த விஆர் வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து மைனஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த வோல்டேஜ் ரெகுலேஷனு. அது ரொம்ப முக்கியம். வோல்டேஜ் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பரீட்சையில் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, வேறு என்ன இதில் வேறு என்ன இருக்குது? ப்ரொசீஜர் வைஸ் உங்களுக்கு இதுதான். வேறு ஒரு வோல்டேஜ் ரெகுலேஷன் அதான் ஃபார்முலா சார்? அப்போ கன்ஃபார்மா? ஆமாங்க, அதாங்க ஃபார்முலா. வேறு என்னங்க ஃபார்முலா? அந்த புக்ல வேற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சார் புக்லயே நோ லோடு மைனஸ் ஃபுல் லோடு டிவைடட் நோ லோடு. அந்த ஐடி புக்ல தானா அந்த இது மாத்தி இருந்துச்சு, அந்த நோ லோடு தான் மேலேயும் கீழேயுமே போட்டிருந்தாங்க. சரி, நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறது இப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் லோடை பொறுத்து, நல்லா கவனமாக கேட்டுங்க, ஸ்பெசிஃபிக் லோடை பொறுத்து வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது. அதாவது எப்படி அப்படின்னா இப்போது இங்கே பாருங்கள், அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்லேருந்து இதை டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து வரையறுப்பாங்க. ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் ரெண்டு சீரியஸ் ஃபேக்டர் தான் இருக்கும். ஒன்று இண்டக்டர், அதாவது வந்து ஒரே நிமிஷம். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ரெஃபர் டு ப்ரைமரி போடும்போது இதில் என்ன இருக்குன்னா ஒரு மின்தடையும் ஒரு ரியாக்டன்ஸும் இருக்கும். சரிங்களா? அதாவது இதை வந்து R02ன்னு சொல்லுவாங்க, இதை X02ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் லோடோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு சிம்பிள் என்ன சொல்கிறது உங்களுக்கு, டிரான்ஸ்ஃபார்மரை இப்படி தான் மாடல் பண்ணுவாங்க. இப்படி மாடல் பண்ணும்பொழுது, டிசைனில் இப்படி மாடல் பண்ணும்பொழுது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் நல்லா கவனமாக கவனிங்க. அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா V1 டேஷ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. V1 டேஷ்ன்னு சொல்லுவாங்க. V1 டேஷ்னால் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபேக்டர் இன்ட்டு அப்ளைடு வோல்டேஜ். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த V1னா நோ லோட் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்னு அர்த்தம்.
சரிங்களா. நோ லோட் இது எல்லாமே நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் எதில் பண்ண போகிறோம்னா செகண்டரி டெர்மினலில் தான் பண்ண போகிறோம். சரிங்களா. செகண்டரினா டிரான்ஸ்ஃபார்மரோட லோடு எண்டில் தான் அந்த வோல்டேஜ் வந்து நம்ம ரெகுலேஷன் அதாவது மின்னழுத்தத்தை வந்து முறைப்படுத்த போகிறோம். இந்த மின்னழுத்தத்தை எங்கே முறைப்படுத்தணும்னா பிரைமரி சைடில் பண்ணிடக்கூடாது, செகண்டரி சைடில் தான் பண்ணணும். சரியா. ஏன்னா லோடை கனெக்ட் பண்ணினா தான் மின்னழுத்த வேரியேஷனே இருக்கும். கரண்ட் வந்து அப்போ தான் வந்து ஏறி இறங்கும். அந்த டைமில் தான் வந்து அதை நம்ம முறைப்படுத்தணும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா V1 டேஸை வந்து இந்த நோ லோட் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நோ லோட் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ லோட் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ்னால் என்ன அப்படின்னா V1 டேஷ் ஈக்குவல் டு K இன்ட்டு V. ஓகேவா. இப்போ அப்போ செகண்டரி வோல்டேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ செகண்டரி வோல்டேஜ்னு ஒன்று இருக்கும், செகண்டரி வோல்டேஜும் இருக்கும். அப்போ அந்த செகண்டரி வோல்டேஜ் என்ன அப்படின்னா V2. செகண்டரி வோல்டேஜ் என்னென்னா V2. இதை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த V2ங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல் லோடு செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ். ஃபுல் லோடு இந்த V2ங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல் லோடு. இதெல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை, அதனால் நீங்கள் கேட்குறீங்க அதனால சொல்கிறேன். சரிங்களா. ஃபுல் லோட் செகண்டரி வோல்டேஜ் அதாவது ஃபுல்லாக மின்பொழு முழுமையாக இருக்கும்போது அந்த ரெண்டுக்கும் அதாவது அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் என்ன ஃபுல் லோட் செகண்டரி வோல்டேஜ். சரிங்களா. இதை வச்சு தான் இப்போ நம்ம ரெகுலேஷனை வந்து ஃபைன் பண்ணணும். சரிங்களா. ரெகுலேஷனை இதை வச்சு தான் ஃபைன் பண்ணணும். இதை வச்சு எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஈக்குவல் டு அதாவது VR ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து VR ஈக்குவல் டு நோ லோட் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு. சரிங்களா. ஃபுல் லோடு செகண்டரி வோல்டேஜ் டிவைடட் பை ஃபுல் லோட் செகண்டரி வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெகுலேஷன் அப்பில் இருக்கும், ரெகுலேஷன் உயர்ந்துக்கிட்டே போகும். சரிங்களா. ரெகுலேஷன் உயர்ந்துக்கிட்டே போகும். அதாவது மின்னழுத்தத்தை முறைப்படுத்துதல் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வோல்டேஜ் ரெகுலேஷனை சரிங்களா இங்கே பாருங்கள் வோல்டேஜ் ரெகுலேஷனை நோ லோடுக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா V1 டேஷ் மைனஸ் V2 டிவைடட் பை V1 டேஷ்ன்னு நான் போட்டேன்னா இந்த ரெகுலேஷன் எப்படி ஆயிரும்னா இந்த மின்னழுத்தத்தை முறைப்படுத்துகிற விதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நீங்கள் ஃபுல் லோடில் செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 10% இருக்குது அப்படின்னா முறைப்படுத்துனீங்க அப்படின்னா 20, 30 இப்படி உயர்ந்துக்கிட்டு போகும். அதாவது அப்போ தான் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் நோ லோடில் போட்டிங்க அப்படின்னா 10%ங்கிறது 9, 8, 7 0 வந்துடும். அப்போ எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? அது நம்ம வந்து நீங்கள் டவுனில் பார்க்குறீங்களா இல்லை அப்பில் பார்க்குறீங்களா பொறுத்து தான் வந்து இதை வந்து நம்ம அந்த மின்னழுத்தத்தை முறைப்படுத்துறத பேசுகிறோம். ஸோ பொதுவாக வந்து காமனான ஃபேக்டர் எப்படி அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேஷனுங்கிறது எப்போவுமே அப்பில் தான் நம்ம பேசணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேங்களா. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதத்தில் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து ஏன்னா ரெகுலேஷன் வந்து நமக்கு ஹையாக தான் இருக்கணும். வோல்டேஜை வந்து முறைப்படுத்துதல் அப்படிங்கிறது முறைப்படுத்தினா அதிகமாக தான் நமக்கு எஃபிஷியன்சி கொடுக்கணுமே தவிர அந்த திறன்கிறது அதிகமாக தான் இருக்கணுமே தவிர குறையக்கூடாது. சரிங்களா. ஒரு சில புக்குகளில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, V1 டேஷை வந்து குறைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெகுலேஷன் கம்மி பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இருந்தபோதிலும் கூட நீங்கள் இதை படிச்சுக்கிறது சால சிறந்தது. சரிங்களா. கணக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்கங்கிறத நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். ஓகேவா சார். இப்போ அப் டவுன் இல்லாம காமனா இப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் கேட்டா என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? கணக்கை பொறுத்து தான். நீங்கள் 2 பண்ணினாலுமே வந்து அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஆப்ஷனில் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட பின்வருவனவற்றில் எது வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு சரியான சமன்பாடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோவேன். இது 2ம் கொடுத்துட்டாங்கன்னா சி ஆப்ஷனில் ஏவும் பியும் சரி அப்படின்னே கொடுப்பாங்க. ஏவும் பியும் சரின்னு கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன் சார் வேற ஒரு அசைன்மெண்ட் புக்ல அப்படிலாம் கொடுக்கல சார். நோ லோடு மைனஸ் வேணா அந்த போட்டோ பிடிச்சலாம் அனுப்பிடுறேங்க சார். அப்புறம் குரூப்ல நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுடுங்க. அந்த மீன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் போடும்போது இன்னொரு இந்த சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு போடுவாங்க. இந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு போடும்பொழுது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா
நம்ம எல்லாமே செகண்டரியில் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ தான் சொல்லியிருந்தேன் அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வச்சு சொன்னேன். ஈக்குவலண்ட்டில் வந்து R02 இருக்கும், X02 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது V2, இது V1 சொல்லியிருந்தேன். ஸோ இதை வச்சு நம்ம போடும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து ரியல் டைம் ரியாக்டிவ் டைம். எப்போவுமே ரியல் டைம் பவரில் வந்து அவுட்புட் பை இன்புட் தான் எப்போவுமே ரியல் டைம் ரியாக்டிவ் டைமு. இங்கே பாருங்கள், I2 R2 cos phi ப்ளஸ் ஆர் மைனஸ் I2. இந்த R2ங்கிறது R02 சரிங்களா? R2னா செகண்டரி தான், இருந்தாலும் R02னா இப்போ ரெஃபர் டு ப்ரைமரிங்கிறனால அதை போட்டிருக்கோம். X02 sin phi டிவைடட் பை இந்த இடத்துல V1 டேஷ். இங்கே தான் நீங்கள் சொல்கிறது வரும். நீங்கள் இது பவர் ஃபேக்டர் பார்த்து தான் நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த லோடோட பவர் ஃபேக்டரை பார்த்து போடும்பொழுது தான் நீங்கள் இந்த இடத்துல நோடோட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வெறுமன ரெகுலேஷன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபுல் லோடு தான் போடணும். இருந்தாலும் உங்கள் புக்கில் என்ன இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். NCVT புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கு ஃபைனலு. அதில் இருந்தால் கொஸ்டின் எடுப்பாங்க. உங்களுடைய புக்கு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அந்த NCVT படிக்கிறீங்கல்ல, அந்த ITI புக்கு இருக்கு இல்லையா, ITI புக்கில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஃபைனல். சார் அதை பார்த்தா சரி இருங்க ஒரு செகண்டுங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம்? அதையும் பார்த்துருவோம். பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பக்க இணைப்பில் இணைக்கிறது, பேரலல் ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபார்மரை பக்க இணைப்பில் தான் நிற்கணும் சரிங்களா? தொடர் இணைப்பில் நினைச்சிடக்கூடாது. பேரலல் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அதுக்கு வந்து சரி பேரலல் ஆப்ரேஷன் பண்ணணும். எதுக்காக பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். முதல்ல எதுக்காக பண்ணுறோம், பேரலல் ஆப்ரேஷன்லாம் எதுக்காக பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் பார்ப்போம். அதிக லோடு வேணா பேரலல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒரு லோடுல சப்ளை இல்லைனால மீதி கண்டினியூ ஆகும் சார். அப்படி சொல்கிறீங்களா? சரி ரைட்டு. வேறு வோல்டேஜ் அதிகப்படுத்துறதுக்கு பேரலல் ஆப்ரேஷன். ஓகே. வேறு முதல்ல ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன் நம்ம பார்க்கணும் சரியா? நம்மளுடைய வசதி என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டவுன் இருக்குது. இந்த டவுனில் ஒரு 3000 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 3000 மீட்டர் இருக்குது. 3000 மீட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசேஜ் மீட்ரு, அதாவது கன்சியூமர் மீட்ரு. இந்த கன்சியூமர் வந்து நார்மல் கன்சியூமர் தான், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மல் கன்சியூமர்னு வச்சுக்கோங்க. இந்த 3000 மீட்டரில் ஒரு 1000 மீட்ரு ஒரு ஜோன் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 3000 மீட்டர் இருக்குது. இந்த 3000 மீட்டரையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் ஒரு 11 kVA போடுறான் சரிங்களா? ஒரு 11 kVA போடுறான் சரிங்களா? இதனுடைய மேக்ஸிமம் டிமாண்ட் அப்போ என்னவாக இருக்கும்? இந்த 3000 மீட்டருக்கு மேக்ஸிமம் டிமாண்ட் என்ன? 33 kVA தான் மேக்ஸிமம் டிமாண்டு கரெக்டாக? அந்த 3000 மீட்டருக்கும் மேக்ஸிமம் டிமாண்டு சிங்கிள் ஃபேஸில். சரி நீங்கள் 3 ஃபேஸில் கூட வச்சுக்கோங்க, சிங்கிள் ஃபேஸோ 3 ஃபேஸோ வச்சுக்கங்களேன், 33 kVA தான். ஓகேவா? இது ஒரு உதாரணத்துக்கு இது வந்து A ஜோன்னு வச்சுக்கோங்க, இது B ஜோன்னு வச்சுக்கோங்க, இது C ஜோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? A ஜோன், B ஜோன், C ஜோன்னு வச்சுக்கோங்க. லோடு வந்து இதுதான் சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ABC 3 ஜோன்லேயுமே சரியா, 3 ஜோன்லையுமே அட் அ டைமில் 33 kVA யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ A ஜோனில் அவங்க 11 பண்ண மாட்டாங்க சார். 11 kVனா 11 kVA யூஸ் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க சரியா? அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைட் டைமில் மேக்ஸிமம் பீக் லோடை அவங்க பயன்படுத்துவாங்களான்னா பயன்படுத்த மாட்டாங்க சரியா? பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து 11 kVAக்கு பதிலாக அவங்க ஒரு 9 kVA யூஸ் பண்ணுறாங்க. இந்த மற்ற 2 ஜோன் இருக்கு இல்லையா, மற்ற 2 ஜோனில் இவங்க 11 kVAக்கு பதிலாக இவங்க 12 kVயும் இவங்க 12 ஒரு அசிஸ்டம் தான் சொல்கிறேன் 12 kVA யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மீதி 2 kVAவை பேரலல் கனெக்ஷன் பண்ணால் தான் மற்ற இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் சரியா? ஒரு வகை இது ஒரு முக்கியமான விஷயம். மேக்ஸிமம் அதாவது இப்போ எப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நம்ம கொடுக்கணும். எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேசிக் என்னென்னா ஏசியை ஸ்டோர் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுடைய பேசிக். ஏசியை வந்து ஜென்ரேஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த ஜென்ரேஷனை அப்போவே யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போவே பயன்படுத்தணும். நீங்கள் உற்பத்தி பண்ணுற கரண்ட்டை அப்போவே பயன்படுத்தணும். உற்பத்தி எப்போவோ இருக்கோ அந்த உற்பத்தியை உடனே நுகர்வு செய்யணும், ரொம்ப முக்கியம். இந்த நுகர்வு இருக்கு இல்லையா, இந்த நுகர்வு இப்போ பெரம்பலூர் எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பெரம்பலூர் சப்ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த பெரம்பலூர் சப்ஸ்டேஷனில் மேக்ஸிமம் டிமாண்ட் 110 kV அப்படின்னா இந்த 110 kVAவை இந்த பெரம்பலூர் சப்ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை மீட்டர் ஒரு 10,000 மீட்டர் இருக்குன்னா 10,000 மீட்டர் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், ஹெச்டி இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னா
எல்லாமே ஒரே டைமில் பயன்படுத்துவாங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? இந்த 110 kVAக்கு நீங்கள் 11 பிரிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 11 போட்டால் எவ்வளோ வருது? போட்டால் 10 எவ்வளோ வருது? டிவைட் பை 11 போட்டால் ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கோங்க. 10 டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கங்களேன். 10 இருக்குது. ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறீங்க. 10 டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன 10 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா? இப்போ MRF மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு, சுகர் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு அனுப்புகிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சொல்கிறேன். ஒரு 11 kVA இருக்குது அப்படின்னா அந்த 10 டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரே டைமில் பேரல் பண்ணியிருப்பாங்க. பேரல் கனெக்ஷனில் வச்சுருப்பாங்க. அப்படி பேரல் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? எந்த யூனிட்டில் அதிகமாக அவங்க அதை வந்து ஒரு கால்குலேட்டிவாக வச்சுருப்பாங்க. எந்த யூனிட்டில் வந்து அதிகப்படியாக வந்து கரண்ட்டு தேவைப்படுதோ, சரியா, அந்த யூனிட்டுக்கு கம்மியாக பயன்படுத்துகிற யூனிட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. சரியா? எடுத்து கொடுப்பாங்க. ரைட்டுங்க, எனக்கு 10 டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரே டைமில் லோட் ஆகுது, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டைமில் தான் பவர் ஃபேக்டர் உட்காரும். சரிங்களா? அந்த டைமில் தான் பவர் ஃபேக்டர் உட்காரும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோடு அவங்களுக்கு எவ்வளவோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் ஓவர்லோட் ஆகும். சென்ட்ரலைஸ்டு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ ரைட், இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அடி வாங்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அடி வாங்கும். 10 கோடு இப்படி இருக்குது, பேரலாக 10 கோடு இருக்குது. நடுவில் ஒரு 5வது கோடு அடி வாங்குச்சுன்னா இந்த 5வது கோடை மட்டும் ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 9 கோடையும் எந்த யூசேஜும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5வது ரோடு இப்போ நீங்கள் அடி வாங்குச்சுன்னா இந்த பக்கமும் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதாவது இந்த 5வது ரோடுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ பயன்படுத்த முடியாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக பயன்படுத்த முடியும். அது என்ன யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா மெயின்டெனன்ஸ் தான். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் தான், நம்ம பராமரிக்கிறது தான். பராமரிப்பு பணிகளின் போது நம்ம பக்க இணைப்பில் இருந்துச்சுன்னா எளிமையாக அந்த ஜோனை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற ஜோனுக்கு சப்ளை கொடுக்க முடியும். சரிங்களா? அது ரிங் மெயின், ரேடியல் மெயின்லாம் நிறைய இருக்குது. ரிங் மெயின், ரேடியல் மெயின்னு சொல்லிட்டு அது வேறு கான்செப்ட். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதை டிஎன்டியில் வரும் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு லோடு அதிகமானுச்சு அப்படின்னா, சரிங்களா, லோடு அதிகமானுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 11 kVA டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. அவன் என்ன டிசைன் பண்ணும்போது ஒரு 150 மீட்ரு தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த 150 மீட்ரு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த 11 kVA இருக்கு இல்லையா, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 150 மீட்டர்னா இன்னும் 100 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போடுவான். அப்போ அந்த லோடு இந்த 150 ப்ளஸ் இந்த 100 250 மீட்டருக்கும் அந்த 11 kVA டிரான்ஸ்ஃபார்மர் தான் சப்ளை பண்ணும். எப்படி சப்ளை பண்ணும் அப்படின்னா இந்த 11 kVAவை இன்னொரு 11 kVAவோட பேரல் பண்ணியிருப்பான். சரிங்களா? பேரல் பண்ணியிருப்பான். ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டருக்கு ஒரு 400 மீட்டர் தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். ஸோ எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு கான்செப்ட் என்ன தெரியும்னா, ஏன் பக்க இணைப்பில் நினைக்கிறோன்னா மேக்ஸிமம் லோடை அன்இன்டரப்டடாக கொடுக்கறதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்த உடனே அப்படின்னா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸு. எல்லா இதையுமே யூனிட்டுமே எல்லா ஜோனோட அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுமே வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஆனால் சீரியஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா, தொடர் இணைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சோ இல்லை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுமோ அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இது ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா? வேறு இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து இதனுடைய அந்த யூனிட்டோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய ஆயுட்காலம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃபிஷியன்சி, மேக்ஸிமம் எஃபிஷியன்சியும் நம்ம பயன்படுத்த முடியும். சரியா? ரைட்டு, இதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மரை பக்க இணைப்பில் இணைக்கணும் அப்படின்னா இதுதான் நமக்கு கேள்வி. இப்போ நான் சொன்னதெல்லாம் கேள்வி கிடையாது, கதை. இப்போ நான் சொல்கிறது தான் கேள்வி. பக்க இணைப்பில் இணைக்கிறதுக்கு என்ன நிபந்தனை, இந்த பேரலல் ஆப்ரேஷனுக்கு வந்து என்ன கண்டிஷனு, பக்க இணைப்பில் இணைக்கணும்னா நிபந்தனை என்ன? 2 டிரான்ஸ்ஃபார்மரை நான் பக்க இணைப்பில் இணைக்கிறேன். சரிங்களா? கண்டிஷன் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? 2 டிரான்ஸ்ஃபார்மர் பேரலாக இருக்குன்னா நீ என்னென்ன விஷயங்களை வந்து செக் பண்ணணும், பார்க்கணும். ஓகேவா? பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெல்டாவே எடுத்துக்கிறேனே, ஒரு டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறேன்.
நம்ம ஏன்னா இதில் தான் யூஸ் பண்ணுறோம். யாராவது மைக்கை மியூட் பண்ணுங்கள் அதை செஞ்சு. இப்போ பாருங்கள், ஆர் ஒய் பி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆர் ஒய் பின்னு இருக்குது. இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரையும் நான் பேரலல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆரோட கனெக்ட் பண்ணணும், பேரலல் பண்ணணும். இந்த பியோட கனெக்ட், பி என்னோட பண்ணணும், பியோட கனெக்ட் பண்ணணும். இந்த ஒய்யோட கனெக்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேட்டிங். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 11 kV இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் 11 kV தான் இருக்கணும். கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரே மின்னழுத்தம் இருக்கணும். ஓகேவா? மின்னழுத்தம் ஒன்றா இருக்கணும். இந்த மின்னழுத்தம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ரேட்டிங். சரிங்களா? ரேட்டிங் ஒன்றா இருக்கணும். 2 டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். ரெண்டாவது இன்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் சமமாக இருக்கணும். சரிங்களா? இன்புட் வோல்டேஜ் சமமாக இருக்கணும். இதில் வந்து ப்ரைமரி செகண்டரி இருக்கும் இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி செகண்டரி இருக்கும். 2 ப்ரைமரிக்கும் இன்புட் வந்து ஒன்றா தான் இருக்கணும். இன்புட் வோல்டேஜ் சேமாக இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, இந்த இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் வந்து சமமாக இருக்கணும். இம்பிடன்ஸ் வந்து சமமாக இருக்கணும். ஓகேவா? மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பொலாரிட்டி. இப்போ நான் சொன்னேன்ல, ஆரை வந்து ஆரோட கனெக்ட் பண்ணணும், ஒய்யை வந்து ஒய்யோட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது. ஸோ இன்னொரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ஃபேஸோட சீக்வென்ஸு ஆர் ஒய். இப்போ வந்து ஆர் ஒய் பின்னு ஃபேஸ் சீக்வென்ஸ் இருக்குது அப்படின்னா, நீ கனெக்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரும் ஆர் ஒய் பின்னு இருக்கணும். மாறா ஒய் பி ஆர்ன்னு இருந்தால் இதை வந்து பேரலல் பண்ண முடியாது. ஓகேங்களா? பேரலல் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ஷன் ஆர்ஒய்பின்னு ஃபீடரில் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபார்மரும் ஆர்ஒய்பின்னு தான் இருக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் பண்ண முடியும். ரொம்ப முக்கியம். இது பரீட்சையில் கேள்வி கேட்பான். என்ன கண்டிஷன் இருக்குது, என்னென்ன கண்டிஷன் நம்ம பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவைன்னு கேட்பான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேட்டிங் தான். ஒரே ரேட்டிங் இருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுற 2 டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கும் ஒன்றா இருக்கணும். ஓகேவா? 11 kVன்னா இதுவும் 11 kV தான் இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா பொலாரிட்டி. சரிங்களா? ஆர்னா ஆரோட கனெக்ட் பண்ணணும், ஒய்னா ஒய்யோட கனெக்ட் பண்ணணும், பின்னா பியோட கனெக்ட் பண்ணணும். அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் சீக்வென்ஸும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபேஸ் சீக்வென்ஸுங்கிறது ஆர்ஒய்பின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஆர்ஒய்பின்னு தான் இருக்கணும். 2 டிரான்ஸ்ஃபார்மரும் ஆர்ஒய்பின்னு தான் இருக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெப்த்தாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரேட்டிங்லேயே மின்னழுத்தம், அந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜ் தான் நம்ம ரேட்டிங்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் ஈவனாக இருக்கணும் அப்படின்னு. இதை கடந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டு, ரெண்டுலேயுமே இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். 2 பேரலல் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரில் 2 இன்புட்டு 2 அவுட்புட் இருக்கும். ஓகேவா? இந்த இன்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் வோல்டேஜ் ஈக்குவலாக ஈவனாக இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். இதை கடந்து இம்பிடன்ஸும் மேட்ச் பண்ணணும். இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பேரலல் ஆப்ரேஷன் கண்டிஷன் ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் அது. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு?